ஹாய்ங்க. இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருண்டை உடையாமல் சாஃப்டாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு ஒரு சில டிப்ஸோட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு 2 தடவை அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிலர் கடலப்பருப்பு மட்டும் இல்லை துவரம்பருப்பு மட்டும் போடுவாங்க. 2 சேர்ந்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் அப்படி தான் செஞ்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச உடனே கடுகு, கலப்பு, சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதை போட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, 5 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல கோல்டன் கலரில் வரட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 8 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சுவைக்கேற்ப உப்பு, ஊற வச்சிருக்கிற பருப்பை இதில் போட்டு ரொம்ப நெய்ஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. திட்டமாக அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உருண்டை சாஃப்டாக வரத்துக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான். 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதில் போட்டு உருண்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி போட்டு அதை கூட சுவைக்கேற்ப சால்ட்டையும் போட்டுங்க, இல்லை கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அரைச்சி ஊற்றுறதால குழம்பு நம்மளுக்கு நல்ல திக்காக வரும். அதிகமான தக்காளியும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது பச்சை வாசனை போகட்டும். அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி போட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரும்போது ஒரு உருண்டை எடுத்து இது மாதிரி உடச்சி இதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு திக்காகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் திக்காக கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ மிக்சி ஜாரை கழுவி தேவையான தண்ணியை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாமல் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் 8 பேருக்கு குழம்பு செய்கிறதால 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டை வச்சு ஒவ்வொரு உருண்டையாக இதில் வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று படாமல் வச்சு ரொம்ப வேக வேணாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆஃப் பாயில் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப வேக வேணாம். இப்போ ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இது மாதிரி 4 குச்சி வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு குழம்புல போட்டுருங்க. அந்த ஓட்டை வழியாக அந்த குழம்பு ஏறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிக்கும் போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் போட்டு உடையாமல் இதை நல்லா கலரிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. உப்பு காரம் பார்த்துட்டு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தூவி அழகாக இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.